ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இலங்கையில் நடைபெறுகின்ற அதிபர் தேர்தலில் இங்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களும் அங்கு தமிழ் கட்சிகள் தமிழீழ மக்களின் சார்பாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறோம் உயர்திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற ஈழத் தமிழரில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து எமது ஈழ உறவுகளுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதே வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெறாத ஜனநாயக சக்திகளும் முன்வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோன்று பொது வாக்கெடுப்பினூடாக உலகத்தில் பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக நடந்தேறிய பொது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மறைந்த மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தமிழக சட்டமன்றத்தில் இங்கு வாழ்கின்ற ஈழத்தமிழரில் அக்கறை உள்ள நலனுள்ள அமைப்புகளுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு மதிப்பளித்து புலம்பெயர்ந்த உலக தமிழ் அமைப்புகளின் வேண்டுகோளை ஏற்று மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்றும் மேலும் பொது வாக்கெடுப்பினூடாக அவர்களுடைய சுதந்திர தமிழீழ தாகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய ஒரு அழுத்தத்தை, ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி உடனடியாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத் தமிழ் மக்கள் தமிழீழ மண்ணிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுடைய சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்குவதற்கான உரிய ஒரு அழுத்தத்தை தற்போது 3வது முறை பொறுப்பேற்றிருக்கிற நரேந்திர மோடி அரசுக்கு தர வேண்டும். தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழக மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒன்றிய தலைமை அமைச்சரை, உள்துறை அமைச்சரை, வெளிவாரத்துறை அமைச்சர்களை சந்தித்து இதற்குரிய போதிய அழுத்தங்களை தர வேண்டும் என்று இந்த ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களின் கோரிக்கையாகவும் இதை நாங்கள் முன்வைக்கிறோம். கடந்த மாதம் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் பேரவையின் அழைப்பை ஏற்று நான் அமெரிக்கா நாட்டிற்கு சென்றபோது அங்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரகுமாரன் அவர்களும் எமது ஈழத்து உறவுகள் பல மாநிலங்களிலிருந்து வந்து தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகளை முன்வைத்தார்கள். நான் அப்போது அவர்களிடம் குறிப்பிட்டு சொன்னேன், கண்டிப்பாக ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள், இயக்கங்களோடு பேசி இதற்கான ஒரு பொது வேண்டுகோளை நாங்கள் முதலமைச்சருக்கு முன்வைக்கிறோம் என்று நான் தெரிவித்திருந்தேன். அதுபோன்று தற்போது அமெரிக்காவில் பயணத்தில் இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரகுமாரனுடைய சார்பாகவும்
புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்து உறவுகளின் சார்பாகவும் இந்த பிரதான 2 கோரிக்கைகளையும் சேர்த்து விடுதலை புலிகள் தமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மாபெரும் இனப்படுகொலை நடந்தேறிய பிறகும் இந்தியாவில் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டித்து வருகிறது. இது ஏற்புடைய செயலல்ல. ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு கேட்கின்ற காரணங்களுக்கு செவிசாய்க்காமல் அந்த தடை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். சொந்த மண்ணில் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தும் இன்னமும் அவர்களுக்கான நீதி கிடைக்காமல் எமது ஈழ உறவுகள் உலகத்தின் அத்தனை நாடுகளின் கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கனடா, அமெரிக்கா, வடமாகாண சபை, தமிழ்நாடு போன்ற பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளுடைய சபை இந்த இனப்படுகொலைக்கான நீதி கோரலுக்கும் பொது வாக்கெடுப்புக்குமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. தற்போது ஆயுத போராட்டம் இல்லை, விடுதலை புலிகள் எந்த விதமான ஆயுத போராட்டங்களை முன்னெடுக்காத சூழலில் தொடர்ச்சியாக இங்கு விடுதலை புலிகளின் மீதான தடையை நீட்டிப்பதற்கு ஒன்றிய அரசுகள், இது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணங்களை கூறி தடைகளை நீட்டித்து வருகிறார்கள். இது ஏற்புடையதல்ல. விடுதலை புலிகள் எல்லாம் இன்றைக்கு மனித உரிமை போராளிகளாக மாறி உலகம் முழுவதும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த 3 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எமது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.